புதிய பள்ளியின் முதல் நாள். அருண் பள்ளிவாசலின் வெளியே நின்று கொண்டிருந்தான். இன்று அவனுடைய புதிய பள்ளியின் முதல் நாள். அப்பாவின் வேலை காரணமாக அவர்கள் புதிய நகரத்திற்கு குடிபெயர்ந்தனர். எல்லாமே அவனுக்கு புதிதாக இருந்தது. பள்ளி கட்டிடம், விளையாட்டு மைதானம், மாணவர்கள். அவன் மெதுவாக வகுப்பறைக்குள் சென்றான். ஆசிரியர் சிரித்தபடி கூறினார், மாணவர்களே, இது அருண். இவன் புதிய மாணவன். அனைவரும் இவனை வரவேற்குங்கள். அனைவரும் அவனை பார்த்தார்கள். அருண் வெட்கப்பட்டு கடைசி பெஞ்சில் அமைதியாக அமர்ந்தான். முதல் பாதி நேரத்தில் அவன் யாரிடமும் பேசவில்லை. மதிய உணவு நேரத்தில் ஒரு மரத்தடியில் தனியாக அமர்ந்து உணவு பெட்டியை திறந்தான். பழைய நண்பர்களை நினைத்து அவனுக்கு அழ வேண்டும் போல இருந்தது. அப்போது கார்த்திக் என்ற ஒரு மாணவன் அருகில் வந்தான். ஹாய், ஏன் தனியாக இருக்கிறாய் என்று கேட்டான். அருண் மெதுவாக, நான் புதியவன். யாரையும் தெரியாது என்றான். கார்த்திக் சிரித்தான். பரவாயில்லை, இப்போ என்னை தெரிந்திருக்கிறதே. வா, விளையாடலாம். சில நேரத்தில் இன்னும் 2 நண்பர்கள் சேர்ந்தனர். அவர்கள் கிரிக்கெட் விளையாடினர், சிரித்தனர், உணவை பகிர்ந்து கொண்டனர். அந்த நாளில் முதல் முறையாக அருண் சிரித்தான். பிற்பகல் வகுப்பில் ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு அருண் சரியாக பதில் சொன்னான். ஆசிரியர் பாராட்ட மாணவர்கள் அனைவரும் கைத்தட்டினர். பள்ளி முடிந்து வீடு திரும்பிய அருணிடம் அம்மா கேட்டார், முதல் நாள் எப்படி இருந்தது? அருண் மகிழ்ச்சியாக, காலை கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் எனக்கு புதிய நண்பர்கள் கிடைத்துவிட்டார்கள். இந்த பள்ளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றான். அடுத்த நாளிலிருந்து அருண் தைரியமாக பள்ளிக்கு சென்றான். ஏனெனில் அவன் இனி தனியாக இல்லை. கதையின் நெறி: ஒரு அன்பான சிரிப்பும் நட்பும் ஒரு அந்நியனை நண்பனாக மாற்றும். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.